இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே அவருடைய சொந்த ஜனமாக, அவருடைய குமாரர்களாக குமாரத்திகளாக தெரிந்தெடுக்கப்பட்டு வேறு பிரிக்கப்பட்டிருக்கிற அன்பு இறை மக்களை, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாக வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். நீங்கள் நித்திய ராஜ்யத்தின் சுதந்திர பாகங்களை பெற்றுக்கொள்வதற்காக இவங்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் நம் அனைவரோடும் நிறைவாக மீட்பை சொந்தமாக்கிக் கொள்ளும் நாள் வரையிலும் நிறைவாக தங்கியிருக்க இறைவனை வேண்டுகிறேன். ஒரு சிறு ஜபத்தோடு கூட இந்த நாளின் செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன். ஜபம். எங்கள் அன்பு நிறைந்த பரலோக தகப்பனே, இருந்தவரும் இருக்கிறவருமாய், வந்தவரும் வருகிறவருமாய், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற வாக்கு மாறாத தேவனே, இந்த இருண்ட நாட்களிலே உலகம் அமைதி இழந்து உலகளாவிய பெரும் கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே உம்முடைய வேத வசனங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்பதை விசுவாசிக்கிற நாங்கள், ஒரு ஜாதியாரும் தோன்றின காலம் முதல் நாள் வரையிலும் உண்டாயிராத மிக பெரிய ஆபத்து காலம் உண்டாகும் என்று தீர்க்கதரிசிகளின் மூலமாய் முன்னுரைத்த தேவனே, உண்மையாகவே நாங்கள் அந்த நாட்களிலே கடந்து வந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக இந்த நாளில் உமது சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உமது சமூகத்தில் நாங்கள் எப்படி வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நீர் எங்களுக்கு கற்பித்த அந்த வேத வசனத்தின் சத்தியங்களை கடந்த 2 நாட்களாக நாங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட அந்த 3வது வார்த்தையை நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே தியானிக்க எங்களை ஆயத்தப்படுத்துகிறோம். பரலோக பிதாவே, பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலேயும் செய்யப்படுவதாக என்கின்ற அந்த வார்த்தையை நாங்கள் உம்முடைய சத்திய ஆவியானவரினுடைய உதவியோடு கற்றுக்கொள்ள தியானித்து அறிய எங்களுக்கு உதவி செய்கிறாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் நான் உங்களோடு இறை செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு கற்றுத்தந்த அந்த ஜெப விண்ணப்பத்தின் 3வது வார்த்தையை இன்றோடு உங்கள் மத்தியிலே தியானிக்கலாம் என்று விரும்புகின்றேன். 3வது பகுதி மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி. 10ஆம் வசனத்தினுடைய முற்பகுதியை நேற்றைய தினத்திலே உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்பதை இந்த நாளிலே உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்கின்ற அந்த வேண்டுதலின் வார்த்தை. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கற்றுத்தந்த வார்த்தை என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம். அந்த வார்த்தையின் அடிப்படையில் வேதத்தில் இருந்து நாங்கள் அந்த வார்த்தையை எங்களோடு அதனுடைய மறைந்திருக்கிற ரகசியங்கள் என்ன, அதில் மறைவாயிருக்கிற ஆழமான சத்தியங்கள் என்ன என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம். நீர் எங்களோடு இடைபடுவீராக. உம்முடைய ஆற்றல் மிக்க தூய ஆவியானவர் எங்களிலே இடைப்பட்டு அந்த கேட்கிற உம்முடைய பிள்ளைகளையும் அதற்கென்று பக்குவப்படுத்துவீராக. அன்பு கடவுளே, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அருமையானவர்களே, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் உம்முடைய திருவுள சித்தத்தின்படியே நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. அதுபோல நீர் விரும்புகிற காரியங்கள் பரலோகத்திலே நடப்பிக்கப்படுவது போல எங்களிலும் எங்களுக்குள்ளும் இந்த பூமியிலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியில் உம்முடைய பரலோகத்தில் நடப்பிக்கப்படுகிறது போல உம்முடைய சித்தம் எந்த தடைகளும் இன்றி உம்முடைய மனவிருப்பம் போல அவைகள் நடந்தேற நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் உமது சமூகத்தில் கடந்து வருகின்றோம். அன்பு கடவுளை, உம்முடைய நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடுவதில்லை. தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர்.
என்று யோபு சொல்லுவது போல நாங்களும் உம்முடைய சமூகத்தில் இந்த வார்த்தைகளை தியானிக்கின்றோம். உம்மாலை செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அது வானத்திலாகட்டும், வான மண்டலங்களிலாகட்டும், பூமியிலாகட்டும், பூமியின் கீழ் பாதாளத்தில் ஆகட்டும், எங்கும் நிறைந்திருக்கிற உம்முடைய பிரசன்னம், உம்முடைய சித்தத்தை, உம்முடைய நோக்கத்தை, உம்முடைய செயல் திட்டங்களை, உம்முடைய மன விருப்பத்தை பரமண்டலங்களிலே, வான மண்டலங்களிலே எப்படி நடந்தேற செய்கிறதோ அதுபோல நீர் எங்களுக்குள் வரும்போது எங்களுக்குள்ளும், நாங்கள் வசிக்கிற இந்த பூமியிலும் நீர் அவைகளை நிறைவேற்றி தாரும் என்று கேட்க, அதை செயல்படுத்தும் என்று கேட்க தேவரீர் எங்களுக்கு கற்பித்தீர். அதன்படியே சகலமும் பரலோக ராஜ்யம் எங்களுக்குள்ளே வருகின்ற போது உம்முடைய மண்டலங்களிலே உம்முடைய செயல் திட்டங்கள் எப்படி நிறைவேறி கொண்டிருக்கிறதோ அதுபோல எங்களுக்குள்ளும் நிறைவேற கட்டளை தயவு செய்வீராக. அன்புள்ள ஆண்டவரே, வேதாகமம் கற்பிக்கிறது எங்களுக்கு இந்த பூமியிலே, இந்த பிரபஞ்சத்திலே நடப்பிக்கப்படுகிற எந்த காரியமும் உம்முடைய செயல் திட்டத்தின் படியாகவும், உம்முடைய தீர்மானத்தின்படியாகவும், உம்முடைய அனுமதியின் பேரிலும் தான் நடக்கிறது என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்றோம். அவண்ணமாகவே பரலோகத்திலே அங்கே இருளும் இல்லை, பகலும் இல்லை. இரவும் பகலும் பரலோகத்திலே, பரமண்டலங்களிலே இல்லை என்பதை நாங்கள் அறிகிறோம். அங்கே அனைத்தும் வான மண்டலங்களிலே அனைத்தும் ஒளி விளக்குகளாகவே இருக்கின்றன. இருள் என்பதே பிரபஞ்சத்திலே இல்லை, வான மண்டலங்களிலே இல்லை என்பதை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, இருள் பூமியில் இருக்கிற, பூமியில் மட்டுமே இருளும் இரவும் பகலும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. நன்மையும் தீமையும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மாறி மாறி நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. ஒருவர் தங்கள் வாழ்க்கையிலே என்னென்ன நல்ல காரியங்கள், நன்மையானவைகள் நடைபெற வேண்டும் என்று விரும்புகின்ற போது, நன்மையான காரியங்கள் நடைபெறுவது போன்ற சூழ்நிலைகள் உருவாகும் போது, எதிர்பார்த்திராத தீமையான காரியங்கள், அழிவுக்கு ஏதுவான காரியங்கள் நடைபெறுவதை நாங்கள் காண்கின்றோம். ஆனால் உம்முடைய ராஜ்யத்திலே, வான மண்டலங்களிலே சர்வ நிச்சயமாக உம்முடைய செயல் திட்டங்கள் மட்டுமே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது, நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பதை நாங்கள் அறிகின்றோம். நீர் எவைகளை அங்கே கட்டளை இடுகிறீரோ அவைகளை பிரபஞ்சத்தில் உள்ள சர்வ சிருஷ்டிகளும் உம்முடைய செயல் திட்டத்தின்படியே, உம்முடைய தீர்மானத்தின்படியே, உம்முடைய வழிநடத்துதலின்படியே அவைகள் நடந்தேறுகிறது என்பதையும் நாங்கள் விசுவசிக்கிறோம். அன்புக்குரிய கிறிஸ்தவ விசுவாசிகளே, நாம் அறிந்திருக்கிறபடி, வேதாகமம் நமக்கு கற்பிக்கிறபடி, பூமியிலே மட்டுமே இருளும் இரவும் பகலும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. பூமியிலே மட்டுமே இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. பூமியில் வாழுகின்ற மனிதர்களுக்கும் சர்வ சிருஷ்டிகளுக்கும் மட்டுமே கேடுபாடுகளும் வாழ்வும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வானமண்டலங்களிலே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எதுவும் இல்லை. பூமியை மனித குடியிருப்புக்காக தேவன் செய்து படைத்த போது, அதை சமுத்திர ஜலத்திலே நிலைநிறுத்துகின்ற போது, அதற்கு ஒரு பெரிய மலையை அஸ்திபாரக்கல்லாக தூணாதாரமாக போட்டு பிரபஞ்சத்தின் வானத்தில் இருக்கிற 4 கோளங்களில் அதனுடைய ஆதார விசைகளை இணைத்து கட்டுகின்ற போது, பூமியை சமுத்திர ஆழத்திலே ஒரு பெரும் மலையினால் நிலைநிறுத்துகின்ற போது, அதை அந்த பூமியிலே இரவும் பகலும் மாறி மாறி வருவதற்காக அதை ஒரு சாய்வான நிலையிலே தேவன் அதை அமைத்திருக்கிறார் என்பதை வேதாகமம் கற்றுத்தருகிறது. அருமையானவர்களே, இரவிலே ஒளிவிடுவதற்காக சந்திரனையும் வானத்து நட்சத்திரங்களையும் வைத்திருக்கிறார். பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கும்படியாக பகலிலே பெரிய சுடர் வீசிக்கொண்டிருக்கிற சுடர் ஒளி பட்டயமாகிய சூரியனை வைத்திருக்கிறார். அந்த சூரியன் வெளிவருகின்ற போது, சூரிய உதயத்திலிருந்து சூரியன் மறைகின்ற நேரம் வரையிலும் நாம் வானத்திலே சந்திரனையோ நட்சத்திரங்களையோ புற எந்த ஒளி கதிர்களையோ காண முடியாது. அதுபோல சூரியன் மறைந்த பிற்பாடு நாம் பல வேளைகளிலே இருண்ட வானத்தையே காண்கிறோம். அதுபோல
அந்த வானத்தில் மிக தெளிவான வானத்தில் பிரகாசிக்கிற சந்திரனையும் பிரகாசிக்கிற ஒளிர்ந்து கொண்டிருக்கின்ற மெழுகுவர்த்திகளைப் போல எரிந்து கொண்டிருக்கின்ற அல்லது மின்மினி பூச்சிகளைப் போல மின்னி கொண்டிருக்கிற எண்ணிலடங்காத நட்சத்திரங்களையும் வைத்திருக்கிறார். அவைகள் அனைத்தும் அவர் கட்டளையிடுகிறபடியே அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றன. இப்பிரபஞ்சத்தில் இருக்கிற வான மண்டலங்களில் இருக்கிற அனைத்து நட்சத்திரங்களையும் கோலங்களையும் தேவன் அதன் நிலையிலே நிலைநிறுத்தி இருக்கிறார். இந்த பூமியை பிரபஞ்சத்திலே ஒரு கோலமாக அதை சுற்றி ஓடுகின்ற தன்னைத்தான் சுற்றி சூரியனை சுற்றி ஓடுவதற்காக இந்த பிரபஞ்சத்தை சுற்றி ஓடுவதற்காக அதற்கு எப்படி ஒரு பாதையை ஆயத்தப்படுத்தி இந்த பூமியை அதை வானத்தின் நடு மையத்திலே நிலைநிறுத்தி இருக்கிறாரோ அதுபோல அனைத்து கோலங்களும் அனைத்து நட்சத்திரங்களும் அங்கே அதன் இருப்பிடங்களிலே நிலையான ஒரு இடத்தை அதற்கு ஸ்தாபித்து அதன் சுற்றுவட்ட பாதையை அது பிரபஞ்சத்தை தம்முடைய சிங்காசனத்தை எந்த பாதையிலே சுற்றி வர வேண்டும் என்பதையும் அதற்கு தீர்மானித்திருக்கிறார். அந்த தீர்மானத்தின்படியே சகல நட்சத்திரங்களும் சகல கோலங்களும் அதன் பாதையிலே ஏன் மேகங்கள் வரையிலும் நாம் காண்கின்ற ஆகாய விரிவிலே நாம் காண்கின்ற மேகங்கள் வெண்மேகங்கள் கார்மேகங்கள் இருண்ட மேகங்கள் அனைத்துமே அதன் பாதையிலே அவர் நியமித்திருக்கிற அதன் பாதையிலே அவைகள் சுற்றி வந்து கொண்டிருக்கின்றன. ஒன்றும் அவருடைய கட்டளைகளுக்கு மீறி நடக்கவில்லை. சப்போஸ் அதுபோல ஒருவேளை அது மீறி நடந்ததென்றால் நீங்களும் நானும் இந்த பூமியின் மனிதர்களாகிய நாம் தேவனுடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நியமங்களுக்கும் பிரமாணங்களுக்கும் அவருடைய சத்திய போதனைகளுக்கும் கீழ்ப்படியாமல் வாழ்கிறது போல வான மண்டலங்களில் இருக்கிற நட்சத்திரங்களும் கோலங்களும் தேவதூதர்களும் தேவகுமாரர்களும் தேவபுத்திரர்களும் கீழ்ப்படியாமல் நடந்தார்கள் என்றால் இந்த பிரபஞ்சமே சின்ன பின்னமாகி சிதறி போகும், சுக்கு நூறாக உடைந்து போகும். அது தன் சுற்றுவட்ட பாதையை விட்டு விலகி ஓடுமானால் இந்த பிரபஞ்சமே அழிந்து போகும். ஒன்றுக்கு ஒன்றாக ஒன்றிற்குள் ஒன்றின் மேல் ஒன்று ஒரு டிராபிக் வருகிறது போல ஒரு வாகனம் தான் முந்தி செல்லுகின்ற வாகனத்தை முந்தி செல்ல விரும்புகின்ற போது அல்லது அதன் குறுக்கே இடையிலே வருகின்ற போது அங்கே பேராபத்துக்கள் மோதல்கள் உருவாவது போல வானத்து நட்சத்திரங்களும் கோலங்களானாலும் சரி அவைகள் ஒன்றுக்கு எதிரடையாக ஒன்னொன்று ஓடுமானால் ஒன்றின் மேல் ஒன்று ஏறுவதற்கு ஒன்றின் மேல் ஒன்று தன்னை முந்தி செல்வதற்கு பிரயாசப்படுமானால் தன் சுற்றுவட்ட பாதையை விட்டு விலகி வேறொரு கோலத்தினுடைய சுற்றுவட்ட பாதையிலே அதை ஆக்கிரமித்துக் கொள்ள விரும்புமானால் நிச்சயமாக இந்த உலகம் நாம் நெடுஞ்சாலைகளிலே பார்க்கின்ற ஒரு டிராபிக் அந்த போக்குவரத்து இடைஞ்சலை போல அங்கு பெரிய மோதல்கள் ஏற்படுவது போல பிரபஞ்சத்திலே பெரிய மோதல்கள் ஏற்பட்டுவிடும். ஆனால் அங்கே அவைகள் அனைத்தும் தேவனுடைய சட்ட திட்டங்களுக்கும் தீர்மானங்களுக்கும் அதனுக்கு அவர் விதித்திருக்கிற சுற்றுவட்ட வழி பிரமாணத்தின்படியே அவைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இரவும் பகலும் அதற்கு எந்த நேரத்திலே இரவு துவங்க வேண்டும் எந்த நேரத்திலே பகல் சூரியன் உதயமாக வேண்டும் என்று அவர் வைத்திருக்கிறாரோ அந்த நியமங்களின்படியே அவைகள் செயலாற்றி கொண்டிருக்கிறன. வானத்துக்கும் பூமிக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இரவுக்கும் பகலுக்கும் அவர் விதித்திருக்கிற நியாய பிரமாணங்கள் ஒன்றும் மாற்றப்படத்தக்கவைகள் அல்ல. அதை ஒன்றும் மாற்றவும் முடியாது என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். எரேமியா 33ஆம் அதிகாரத்திலே படிக்கின்ற போது அவர் சொல்லுகின்றார், வானத்துக்கும் பூமிக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பகலுக்கும் இரவுக்கும் நான் வைத்திருக்கிற நியமங்களை ஒருவன் மாற்றக்கூடுமானால் இந்த பூமியில நான் தெரிந்து கொண்ட என்னுடைய ஜனங்களை இதோ ஒருவன் அழித்து போட முடியும். இது சாத்தானுக்கு விடப்படுகிற சவால். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏன் அந்த சாத்தானுக்கு அந்த சவாலை அவர் விடுகின்றார்? அது ஏனென்றால் பிக் பேங் என்று சொல்லப்படுகின்ற அண்டப்பிளவு, மாபெரும் அண்டப்பிளவு நடந்தது என்று விஞ்ஞானிகள் சொல்லுகின்றார்கள். அது ஏன் நடந்தது? அன்றிருந்த தேவன் 3 இடங்களிலே 3 பிரதானிகளை வைத்திருந்தார். தேவனுக்கு முன்பாக ஒரு பிரதானியை நிறுத்தியிருந்தார். அவருக்கு ஆராதனை கூட்டத்து தலைவனாக ஒருவனை வைத்திருந்தார். வானத்தின் நடு மையத்திலே ஒருவனை இப்பிரபஞ்சத்தின் தேவனாக வைத்திருந்தார். பூமியிலே ஒருவனை பூமிக்கு ஆற்றின் தண்ணீர்களின் மேல்
தண்ணீர்களின் மத்தியிலே, வாயு மண்டலத்திலே ஒருவனை வைத்திருந்தார். ஒருவன் ஞானத்தை போதிப்பதற்காக ஒரு இடத்திலே வைத்திருந்தார். ஒருவனை பிரபஞ்சத்தின் சர்வ சிருஷ்டிகளுக்கும் ஞானத்தை போதிப்பதற்காக, ஏன் மனிதர்களுக்கும் கூட ஞானத்தை போதிக்கிறவனாக ஒருவனை வைத்திருந்தார். இப்பிரபஞ்சத்தின் நடுமையத்திலே வேறொருவனை வைத்திருந்தார். அது ஒரு கோலம், கெருபீன். கெருபீன் என்றால் வியாழன் கிரகம் என்று நினைக்கின்றேன். அந்த கிரகம் அதைத்தான் ஜூபிட்டர் என்றும் சிஎஸ் என்றும் கிரேக்க கடவுள் சிஎஸ் என்றும் ஜூபிட்டர் என்றும் அழைக்கின்றார்கள். அவன் பிரபஞ்சத்தின் தேவனாக வைக்கப்பட்டிருந்தவன். அவன்தான் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்திலே சுட்டிப்பாட்டப்படுகிற இப்பிரபஞ்சத்தின் தேவனாக அவனுக்கு ஒரு சங்கு முத்திரையை கொடுத்திருந்தார். ஒரு முழக்கமிடுகின்ற ஒரு சங்கை அவனுக்கு கொடுத்திருந்தார், தேவனுடைய முத்திரை மோதிரமாக. அவன் நான் பிரபஞ்சம் அனைத்திற்கும் தேவனானேன், தேவாசனத்திலே வீற்றிருக்கிறேன் என்று சொன்னபடியினாலே தள்ளப்பட்டான். தேவாசனத்திலே ஏறுவதற்கு அவன் முயற்சித்தபடியினாலே தள்ளப்பட்டான். அதுபோல தேவ சமூகத்திலே நிற்பதற்காக வைக்கப்பட்டவன். அவன் எல்லா பிரதான கேருபீன் கோலங்களிலே மிக பிரதானமானவன், தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்கவன். அவன் தேவனுடைய வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்திற்கு நட்சத்திரங்களுக்கு மேலாக தன்னுடைய சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஏறினபடியினாலே அங்கிருந்து கீழே தள்ளப்பட்டான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எல்லோரும் பூமியிலே எங்கு விலை தள்ளப்படுகின்ற போது அதன் ஓட்டப்பாதையை விட்டு விலகி அவர்கள் தங்கள் ஒரு புரிதருடைய சிங்காசனத்தை, இருப்பிடத்தை அபகரித்துக் கொள்வதற்காக தங்களை ஆயத்தப்படுத்தின போது இந்த நிலைப்பாடுகள் நடந்தது. இப்பிரபஞ்சம் முழுவதும் ஒன்றாக சிதறி சின்ன பின்னமாகி தண்ணீரால் மூழ்கடிக்கப்பட்டது. அதுபோன்ற ஒரு நிலை மீண்டும் வந்துவிடாதபடிக்கு தேவன் அவற்றை, தண்ணீரிலே அசைவாடி கொண்டிருந்த தேவாவியானவர் எல்லாவற்றையும் அதன் இடத்திலே திரும்ப நிலைநிறுத்தினார். எல்லாவற்றுக்கும் சட்ட நியமங்களை கொடுத்தார். அந்த நியமங்களின்படியே இன்று வரையிலும் வானமும் பூமியும் சமுத்திரமும் அவைகளில் உள்ள யாவும் செயலாற்றி கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் மீறி நடக்கிற ஒரே ஒரு பாவ குற்றம் ஆதியிலே அங்கே நடந்தது போல, அண்டப்புலவு ஏற்படுவதற்கு முன்பு ஏற்படுகின்ற சமயத்திலே என்ன முரட்டாட்டங்களும் கீழ்ப்படிதலற்ற தன்மைகளும் அங்கிருந்து தோன்றியதோ அவைகள் அனைத்தும் இந்த பூமியிலே என்று நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் இந்த வேதாகமும் கற்பிக்கின்ற சகல சட்ட திட்டங்களுக்கும் மீறி நடக்கிற பாவங்களினாலே பூமியிலே நன்மையும் தீமையும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. அவர் அதற்காகவே தேவன் இந்த பூமியை படைத்து உருவாக்கி படைக்கின்ற போதே, மனித குடியிருப்புக்காக பூமியை உருவாக்கி படைக்கின்ற போதே நன்மையையும் தீமையையும் அங்கே வைத்தார். நீங்கள் ஏதேன் தோட்டத்தின் நிகழ்விலே கண்டுகொள்ளலாம். நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியையும் அங்கே வைத்தார். ஏதேன் தோட்டத்திலே அங்கே ஜீவ விருட்சத்தின் கனியையும் வைத்தார். நீ நன்மையை தெரிந்து கொண்டால் உனக்கு ஜீவன் உண்டு, நீ தீமையை தெரிந்து கொண்டால் உனக்கு மரணத்தை சொந்தமாக்குவாய் என்று அங்கே கட்டளையும் வைத்திருந்தார். நீ ஜீவ விருட்சத்தின் இந்த விலக்கப்பட்ட மரத்தின் கனியை புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய் என்று ஆதாமினிடத்திலே சொன்னார். எது விலக்கப்படுகிறதோ, எதை செய்யக்கூடாது என்று கட்டளை விதிக்கப்படுகிறதோ, சட்டங்கள் இருக்கிறதோ, அவைகளையே, அந்த சட்டதிட்டங்களை மீறி அவைகளை ஏன் அதை சாப்பிடக்கூடாது என்றார் என்கின்ற சிந்தனையை தூண்டுகிற எதிராளியாகிய சாத்தான் நம்முடைய சிந்தனைகளை, வீணான சிந்தனைகளை ஏற்படுத்தி சிந்தையை குழப்பி அந்த தவறை, கீழ்ப்படியாமையின் பாவங்களை செய்ய நம்மை தூண்டுகிறான். அங்கே ஆதாம் ஏபாள் மூலமாக அந்த காரியம் அங்கே நடப்பிக்கப்பட்டது. தேவன் எந்த கட்டளையை கொடுத்தாரோ அந்த கட்டளையை மீறுவதற்கு எதிராளியாகிய பிசாசானவன் தேவ சமூகத்திலே கலகம் செய்து தள்ளப்பட்டவனாகிய சாத்தானுடைய மாயை, தள்ளப்பட்டவன் அல்ல, தள்ளப்பட்டவனுடைய மாயை, அவனுடைய நிழல் தோற்றம் அந்த காரியங்களை பாம்பின் வடிவத்திலே தோன்றி அங்கே செயலாற்றியது. அங்கே கீழ்ப்படியாமையின் நிகழ்வுகள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றன. இன்று மனித குலத்தின் மத்தியிலே நன்மை வரும் என்றால், நன்மை வரும் என்று எதிர்பார்த்திருக்கின்ற போது தீமை வருகிறது. தீமை நடந்து விடுமோ, பேராபத்துக்கள் அழிவுகள் நடந்து விடுமோ என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற போது நன்மையான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் கர்த்தர் பூமியிலே மனிதனாக வந்து இந்த வார்த்தைகளை கற்றுத்தந்தார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலேயும் செய்யப்படுவதாக என்று நமக்கு கற்பித்தார். நாம் அதை வேண்டிக் கொள்ள வேண்டும்.
இந்த நன்மை தீமை என்கிற காரியம், இது அழிவு, ஆபத்து, இப்படிப்பட்டதான நாம் விரும்பாத காரியங்கள் நடைபெறாமல் இருக்க வேண்டுமானால் நாம் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் அங்கு வானத்தில் என்ன நடக்குது? தேவன் வானத்தில் இருந்து ஒரு மின்னலிடத்திலே, மின்னல் தேவனுடைய சிங்காசனத்தில், மின்னல்களும் இடி முழக்கங்களும் தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. ஒரு கோலங்களிலிருந்து, நட்சத்திர மண்டலங்களிலிருந்து மின்னல்களும், தேவனுடைய சிங்காசனம் வானத்தில் தானே இருக்குது, எங்கும் நிறைந்திருக்கிற தேவன் நட்சத்திரங்களிலிருந்து, கோலங்களிலிருந்து அவர் மின்னல்களையும் இடிமுழக்கங்களையும் வர செய்கிறார். நீங்கள் பூமியிலே சென்று இன்னதை அடிக்க வேண்டும் என்றால் அந்த நட்சத்திரம் தேவனுடைய கட்டளையின்படியே பூமியில் இருக்கிற எதை அடிக்க கட்டளையிட்டாரோ அங்கிருந்து மின்னலாக வடிவெடுத்து, மின்னல் தோன்றி தீப்பிழம்பாக வந்து பூமியில் இருக்கிற ஏதோ ஒரு மனிதனை அது சங்காரம் செய்துவிட்டு செல்கிறது. வெளிப்படுத்தின யோபுவின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே நீங்கள் படித்து பார்த்தீர்களானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முப்பத்தி 36ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், அவர் மின்னலின் ஒளியை தமது கைக்குள்ளே மூடி அது இன்னதை அடிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். மின்னலுக்கு அவர் எந்த கட்டளையை கொடுக்கிறாரோ, எந்த நட்சத்திர மண்டலத்திலிருந்து அல்லது சூரிய மண்டலத்திலிருந்து எந்த இடத்திலிருந்து அந்த மின்னல் தோன்ற வேண்டும் என்று கட்டளையிடுகிறாரோ அவருடைய கைக்குள்ளே இருக்கிறது. பிரபஞ்சமே அவருடைய கைக்குள்ளே இருக்கிறது. பூமியை ஒரு அணுவை போல் தூக்குகிற தேவன். அவர் எந்த இடத்திலிருந்து, எந்த நட்சத்திரத்திலிருந்து ஒரு மின்னல் தோன்றி பூமியிலே இருக்கிற எந்த பொருளை, எந்த மனிதனை அடிக்க வேண்டும், எந்த கட்டிடத்தை அடிக்க வேண்டும், எந்த மரத்தை அடிக்க வேண்டும் என்று மின்னலுக்கு கட்டளையிடுகிறாரோ அந்த மின்னல் அந்த அவர் கட்டளையிட்ட குறிப்பிட்ட அந்த நபரை அடித்து விடுகிறது. மின்னல் வாய்ந்து செத்து போனார் என்று நீங்கள் தொலைக்காட்சிகளிலே, பத்திரிகைகளிலே கேட்டிருக்கிறீர்கள், கேள்விப்படுகிறீர்கள், கண்ணால் பார்க்கவும் செய்கிறீர்கள். உங்கள் பக்கத்திலேயே மின்னல் பாய்ந்து ஒருவர் நின்ற நிலையிலேயே மரித்து போன நிலையை, அல்லது வானத்திலிருந்து ஒரு இடி முழக்கம் இறங்கி இடி விழுந்து செத்து போனார் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இது தேவனுடைய சித்தத்தின்படியே நடைபெறுகிறது. அதான் பரலோகத்தில் அவருடைய சித்தம் நிறைவேறுகிறது என்றால் அவர் சொல்லுகிறவைகள் ஆகும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிடம் நிற்கும். அவராலே பரலோகத்திலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பூமியிலும் அப்படித்தான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இங்கே அவர் இன்னமாக சொல்லுகிறார், 37ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே, அவர் உறைந்த மழையையும் கல் மழையையும் தம்முடைய வல்லமையின் பெருமழையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார். புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே, மழை பெய்வது கூட அவருடைய சித்தமே. அவர் என்ன சொல்லுகிறார்? அவர் உறைந்த மழையையும் கல் மழையையும் பார்த்து தம்முடைய வல்லமையின் பெருமழையையும் பார்த்து சொல்லுகிறாராம், பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார். அப்போது பூமியிலே மழை பெய்கிறது. கல்மழை பெய்ய வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டால் கல்மழை பெய்கிறது. தாம் உண்டாக்கின சகல மனுஷரும் தம்மை அறியும்படிக்கு அவர் சகல மனுஷருடைய கையையும் முத்திரித்து போடுகிறார். அங்கிருந்து வானத்திலிருந்து தேவனுடைய கட்டளையின்படி பூமியிலே இறங்கி வருகிற எதையும் எந்த மனிதனும் தடை செய்ய முடியாது. மனிதர்களுக்கு மனிதர்கள் தடைகளை உண்டாக்கி கொள்ளலாம். தீய கர்மங்கள், துர்க்கிரியைகள், எனக்கு மேலாக ஒருவன் வந்துவிடக்கூடாது என்கின்ற அந்த போட்டி பொறாமையினாலே சக மனிதர்களுக்கு மனிதர்கள் விரோதமாக தடைகளை உருவாக்கி கொள்ளலாம். ஆனால் தேவனுடைய செயல் திட்டங்களை, தேவன் உன்னதத்திலிருந்து வான மண்டலங்களிலிருந்து கட்டளையிடுகிற ஒரு காரியத்தை பூமியில் இருக்கிற எந்த மனிதனும், ஏன் சாத்தான் கூட, பிசாசானவன் கூட தடை செய்ய முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதான் தேவனுடைய சித்தம் பரலோகத்திலே நடப்பிக்கப்படுகிற காரியம். நான் இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். இப்படி அநேக காரியங்களை சொல்லலாம். அவர் வானத்தை விரித்து நட்சத்திரங்களையும் கோலங்களையும் அதன் மண்டலங்களிலே நிலைநிறுத்தி நீங்கள் இன்னதை செய்ய வேண்டும், நீங்கள் இந்த பாதையிலே சுற்றி வர வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார் என்றால் அவைகள் அதற்கு கீழ்ப்படுகிறது. அவருடைய சித்தம், அவருடைய நோக்கம், அவருடைய விருப்பத்தை அவைகள் நிறைவேற்றுகின்றன. நீங்களும் நானும் அப்படி இருக்கிறோமா?
மனிதர்களாகிய நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம். கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று, தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிறோம். பரிசுத்த வேதாகமம் எங்கள் கரத்தில் இருக்கிறது என்று சொல்லிக் கொள்கிறோம். தேவனாலே தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம். பரிசுத்தவான்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம். தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா? இல்லை. தேவனுடைய கட்டளைகளுக்கு நீங்களும் நானும் எப்பொழுது கீழ்ப்படிந்து அவரை நமக்குள் ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுதுதான் பரலோக ராஜ்யம் பூமிக்கு வர முடியும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்களும் நானும் சகல மனிதர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றம் பெறுகின்ற போதுதான் பரலோகத்திலே செய்யப்படுவது போன்ற காரியங்கள், தேவனுடைய சித்தத்தின்படியான, தேவனுடைய மனவிருப்பத்தின்படியான காரியங்கள் நமக்குள்ளும் இந்த பூமியிலும் நிறைவேற்றப்பட முடியும். ஆனால் நாம் அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் சட்டத்திட்டங்களுக்கும் சத்தியங்களுக்கும் கீழ்ப்படியாமல் நடந்துவிட்டு தேவனே பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் எங்களிலும் உம்முடைய சித்தம் நிறைவேற்றும் என்று சொல்லி எப்படி கேட்க முடியும்? எப்படி அது நிறைவேறும்? நாம் கீழ்ப்படிதல் அற்றவர்களாக இருந்து கொண்டு, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்து கொண்டு எப்படி தேவனுடைய சித்தத்தை நமக்குள்ளே நிறைவேற்றித்தாரும் என்று கேட்க முடியும்? நாம் அப்படி கேட்கவும் இல்லை. தேவனுடைய சித்தம் நம்மிலே நிறைவேறுவதற்காக, தேவனுடைய செயல் திட்டங்கள் இந்த பூமியிலே நிறைவேறுவதற்காக நாம் கேட்கவில்லை. அதை தடை செய்கிறவர்களாக காணப்படுகிறோம். நம்முடைய மன விருப்பங்களை தேவனிடத்திலே நடத்தி தர தேவனிடத்திலே கேட்கிறோம். அன்பான ஊழியக்காரர்களே, அன்பான சகோதரர்களே, விசுவாசிகளே, நீங்கள் என்றாயிலும் தேவனுடைய சித்தத்தை உம்முடைய திருவுள்ள சித்தத்தின்படி, உம்முடைய மன விருப்பத்தின்படி, உம்முடைய செயல் திட்டங்களின்படி, உம்முடைய அநாதி தீர்மானங்களின்படி, உம்முடைய நீர் விரும்புகிறதை, உம்முடைய மன விருப்பம் என்ன என்பதை உம்முடைய மன விருப்பத்தின்படி எங்களுக்கு செய்யும் என்று கேட்டிருக்கிறோமா? இல்லை. எங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றி தாரும் என்று தான் நம்முடைய விண்ணப்பங்கள் இருக்கின்றன. ஆண்டவரே அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்கிறோம். ஆண்டவரே என்னிலே உம்முடைய சித்தம் என்ன? என்னை குறித்து உம்முடைய மன விருப்பம் என்ன? என்னை குறித்து உம்முடைய நோக்கம் என்ன? கேட்கிறோமா? இல்லை. அப்படியானால் பூமியிலே தேவனுடைய சித்தம் என்ன? பூமியிலே எவைகள் நடைபெற வேண்டும், எவைகள் நடைபெறக்கூடாது, எவைகளை தேவன் அவருடைய மன விருப்பத்தின்படி அனுமதித்திருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை. நாம் கீழ்ப்படியாதவர்களாய் இருக்கிறபடியினாலே தேவர் அழிவுக்கு ஏதுவானவைகளை இங்கே அனுமதிக்கிறார். இன்றைய நாட்களிலே சுமார் 1.25 ஆண்டுகளாக, 1.25 வருடமாக கொரோனா என்கிற ஒரு கொள்ளை நோய் இங்கே லட்சக்கணக்கான மக்களை உயிரோடு பலி வாங்கிக் கொள்ளுகிறது என்றால் ஏன்? இதை தடை செய்வதற்காக, இதை தடுப்பதற்காக எல்லா நாடுகளும் தடுப்பு மருந்துகளை கண்டுபிடித்து விட்டார்கள். ஆனால் எதையும் செய்ய முடியவில்லை. அந்த கொரோனா இன்னும் 3-4 வடிவங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறது. மூன்றாவது வடிவத்தை அது எடுத்துக்கொண்டதாக பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் தகவல்களை தருகின்றன. வேதாகமம் சொல்லுகிறது 4 வடிவங்களை எடுக்கும். அது குதிரையினுடைய கால்களின் தோற்றம், குதிரையினுடைய வாலின் தோற்றம், இப்படிப்பட்ட அநேக வடிவங்களை அது எடுக்கும். ஒரு போர் வீரனை போல, குதிரையின் மேல் ஏறி இருக்கிற ஒரு போர் வீரனுடைய சாயலை போல அந்த வடிவத்தை, அதன் வடிவங்கள் எடுக்கப்படலாம். 4 வடிவங்கள், 2 வடிவங்களை அது எடுத்துவிட்டது. முதல் வடிவத்தை எடுத்த போது அது பெரிய பாதிப்புகளை உருவாக்கவில்லை. ஆனால் 2வது வடிவத்தை அது மேற்கொண்டிருக்கிற போது பெரும் பாதிப்புகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. 3வது வடிவத்தை அது எடுக்கின்ற போது அது மிக அதிகமான பாதிப்புகளை, இது ஒரு ஆபத்து காலமாக தோன்றி இருக்கிறது. வேதம் கற்பித்திருக்கிறது, மகா ஆபத்து காலம் தோன்றும். அதாவது தேவன் தம்முடைய ஜனங்களை சுத்திகரிக்க வருவதற்கு ஆரம்பிப்பதற்கு முன்பே என்ன இருக்கும்? பூமியிலே மகா ஆபத்து காலம் தோன்றுகிறது. அந்த ஆபத்து காலம்தான் தோன்றி இருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் கைகளை தட்டினாலோ, விளக்கை கொளுத்தி காட்டினாலோ, போ கொரோனா என்று கைதட்டினாலோ அது போகாது. இது தேவனால் அனுமதிக்கப்பட்ட ஒரு பாண்டமான ஒரு கொள்ளை நோய். இது பல வடிவங்களை எடுக்கக்கூடும். பல நிலைகளிலே பூமியிலே 1/3 மக்கள் இனங்களை அழிக்கக்கூடும். எச்சரிக்கையாக இருங்கள், மனம் திரும்புங்கள், கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். அப்பொழுதுதான் தேவனுடைய சித்தம் பூமியிலே நிறைவேற இடம் கொடுங்கள். எதிர்த்து நில்லாதிருங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம்,
வேதத்தின் சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படியுங்கள், கர்த்தரே தெய்வம் என்று மண்டியிடுங்கள், வேறு வழியே கிடையாது. நினிவே பட்டணத்தை அழிப்பதற்காக அவர் திட்டமிட்ட போது என்ன செய்தார்? யோனாவை அனுப்பினார், யோனாவை எச்சரித்தான். அந்த ஜனங்கள் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். 40 நாள் உண்ணாவிரதம் இருந்தார்கள். மிருக ஜீவன்களுக்கு வரையிலும் அவர்கள் தண்ணீர் கொடுக்கவில்லை. தேவன் செய்வேன் என்று சொன்ன அந்த அழிவை அவர்கள் மேல் இறங்க அந்த நியாய தீர்ப்பை விட்டு மனம் மாறினார். அவர்களை அந்த நினிவே குடிமக்களையும் மிருக ஜீவன்களையும் அழிக்கவில்லை. கீழ்ப்படிந்து கர்த்தருடைய கட்டளைகளுக்கு எப்பொழுது இந்த உலக ஜனங்கள் கீழ்ப்படுகிறார்களோ அப்பொழுது இந்த கொரோனா நிறுத்தப்படும். இந்த ஆபத்து காலத்திற்கு முடிவு அப்போது உண்டாக்கப்படும். இது மிகப்பெரிய ஆபத்து காலம். இதுவரையிலும் இந்த உலகத்திலே தோன்றாத ஒரு கொடிய கொள்ளை நோய் ஆரம்பித்திருக்கிறது. பலர் சொல்லலாம், பல நிலைகளிலே இது முற்காலங்களிலே இருந்தது என்று. உண்மைதான். அது பல வடிவங்களை எடுத்திருக்கிறது. பல வடிவங்களை எடுத்து இங்கே தோன்றியிருக்கிறது. உலகம் முழுவதற்கும் ஒரு ஆபத்து காலத்தை உண்டாக்கி இருக்கிறது. இது மனிதர்களுடைய கீழ்ப்படியாமை, தேவனுடைய ஞானத்தை பெற்று புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர்கள் இப்பெரிய கொள்ளை நோய்க்கான மூல காரணங்களையும் உருவாக்கிவிட்டார்கள். தேவனிடத்திலிருந்து எல்லா கிருபை வரங்களும் நன்மைக்கு ஏதுவானவைகளாகவே வழங்கப்படுகிறது. நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆனால் அந்த நன்மையான ஈவுகளை நீங்கள் அழிவுக்காக பயன்படுத்துகின்ற போது, அழிவுக்கென்று கண்டுபிடிக்கின்ற போது, அழிப்பதற்காக பயன்படுத்துகின்ற போது இப்படிய ஆபத்துக்கள் மனிதர்களுடைய கண்டுபிடிப்புகளினாலேயே இப்படிய ஆபத்துக்கள் அனுமதிக்கப்படுகிறது. தேவன் அதை தடை செய்கிறதில்லை. உன்னுடைய கண்டுபிடிப்புகளே உன்னை அழிக்க வேண்டும். ஏனெனில் அவர் நன்மையானதற்காக நல்ல ஈவுகளை தந்தார். நீங்கள் அதை தீமைக்காக பயன்படுத்தினீர்கள். இன்று அழிக்கப்படுகிறீர்கள். மனம் திரும்புங்கள். மனம் திரும்ப அன்றி உங்களுக்கு பாவ மன்னிப்பு இல்லை, மீட்பு இல்லை. இன்னும் ஒரு காரியத்தை கூட உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்களும் நானும் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். கீழ்ப்படிதல் இல்லை என்றால் நிச்சயமாக என்ன இல்லை, மீட்பும் இல்லை, பாவ மன்னிப்பும் இல்லை. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்திலே சில காரியங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறதை உங்களுக்கு விளக்குகின்றேன். பூமியிலே தேவனுடைய கட்டளைகளுக்கு மீறி நடந்த தேவனுடைய சித்தம் பூமியிலே நடப்பிக்கப்படுகிறதற்கு விரும்புகிற நீங்களும் நானும் தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க இந்த பகுதியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆகாப் அரசனுடைய காலங்களிலே எல்லாருக்கும் தெரியும், படிச்சிருப்பீங்க. நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தை தனதாக்கி கொண்ட ஆகாபின் மனைவி எசபேல் என்ன செய்தாள்? நாபோத்தின் பேரிலே பொய்சாட்சி சொல்லும்படியாக கட்டளை பேலியாளின் மக்களை சேர்த்து வைத்து, அவன் பொய்சாட்சி சொன்னான், அரசனுக்கு விரோதமாக கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தான் என்று சொல்லி அவனை கல்லறிந்து கொலை செய்துவிட்டு அவனுடைய திராட்சை தோட்டத்தை ஆகாபரசனுக்கு சொந்தமாக எடுத்துக்கொண்ட எசபேல் தேவனுடைய கட்டளைகளுக்கு மீறி நடந்தால் அவளுக்கு வந்த தண்டனை என்ன என்பது உங்களுக்கு தெரியும். ஆகாபரசன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருந்தான். அதனாலே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், ஆலோசனை. பூமியிலே நடப்பிக்கப்பட்ட ஒரு காரியம். பூமியிலே சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் வாழுகின்ற இந்த பூமியிலே கானான் தேசத்திலே அல்லது இஸ்ராயல் நாட்டிலே நடப்பிக்கப்பட்ட ஒரு சம்பவத்தை உங்களுக்கு கூறுகிறேன். அப்பொழுது 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் அங்கே சொல்லப்படுகிற அந்த என்னுடைய முன்னுரையை சொல்லியிருக்கிறேன். சீரியருக்கு விரோதமாக யுத்தம் செய்யும்படியாக ஆகாபரசன் யோசபாத்தை அழைக்கின்றான். இஸ்ரவேலின் அரசனாகிய யோசபாத்தை தன் துணைக்கு கூட்டாளியாக சேர்த்துக் கொள்ளுகின்றான். அங்கே சீரியருக்கும் இஸ்ரவேலருக்கும் 3 வருஷம் யுத்தம் இல்லாதிருந்தது.
3ஆம் வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்திற்கு போயிருக்கும் போது இஸ்ரவேலின் ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ராமோத் நம்முடையதென்று அறியீர்களா? நாம் அதை சீரியா ராஜாவின் கையில் இருந்து பிடித்துக் கொள்ளாமல் சும்மா இருப்பேனேன் என்று சொல்லி யோசபாத்தை நோக்கி, யார்? யூதாவின் அரசனாகிய யோசபாத்தை நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூற வருகிறீரா என்று கேட்டான். யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். இப்படி நான் சொல்லி இஸ்ரவேலின் அரசனாகிய ஆகாபுக்கு தன் கையை கொடுக்கிறான். அதாவது தன்னையும் தன் நாட்டின் இராணுவத்தையும் அவனுக்கு யுத்த சேனையாக அவனோடு கூட யுத்தத்திற்கு வருவதற்கு ஒப்புக் கொடுக்கிறான். இதை தேவனாகிய கர்த்தர் வானமண்டலங்களின் உன்னதங்களிலே பரமண்டலங்களிலே அமர்ந்திருக்கிற தேவன் காண்கிறார், அறிகிறார். அவர் சொல்லுகிறார் 16ஆம் வசனத்திலிருந்து, ராஜா அவனை பார்த்து, அப்பொழுது கர்த்தர் 20ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் ஆகாப் போய் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தில் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். எங்கே? முந்தின வசனத்தை படிப்போம். அதாவது, அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளும், கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரமசேனை எல்லாம் அவரிடம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன் என்று சொல்லுகிறான். யார்? யோசபாத் அல்ல, மீகாயா என்கிற தீர்க்கதரிசி. இங்கே சுமார் 400க்கு அதிகமான தீர்க்கதரிசிகள் ஆகாப் அரசனுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். எப்படி? 11ஆம் வசனம், கெனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா தனக்கு இருப்பு கொம்புகளை உண்டாக்கி, இவைகளால் நான் சீரியரை முட்டி நிர்மூலமாக்கி போடுவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். கர்த்தரின் பெயரால் பொய்யான ஒரு தீர்க்க தரிசனத்தை சிதேக்கியா என்கிற கெனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா சொல்லுகிறான். சகல தீர்க்கதரிசிகளும் அதற்கு இசைவாக தீர்க்க தரிசனம் சொல்லி, கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு போம், உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்று எல்லா தீர்க்கதரிசிகளும் சொல்லுகிறார்கள். ஒருவன் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு தலைவனாக தன்னை காண்பித்துக் கொள்ளுகிறவன், அதிகாரத்தில் இருப்பவன் சொல்லுகிற பொய்யை அவனை சார்ந்திருக்கிற 400 தீர்க்கதரிசிகளும் சொல்லுகிறார்கள் ஒரே வார்த்தையை. இன்றைய தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் சொல்லுகிறார்களே, இந்த பட்டணங்களுக்கு சமாதானம் உண்டு, இந்த பட்டணங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், இந்த ஆண்டிலே நீங்கள் தீமையை காண மாட்டீர்கள், இந்த ஆண்டு சமாதானமாக இருக்கும், தேசம் சமாதானமாக இருக்கும், உலகம் சமாதானமாக இருக்கும், இந்த பட்டணங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களை நீங்கள் காண்கிறீர்கள். எல்லா தீர்க்கதரிசிகளும் அப்படித்தான் சொல்லுகிறார்கள். ஆனால் 2020ஆம் ஆண்டிலும் அந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. 2021ஆம் ஆண்டிலும் இத்தகைய தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டன. இந்த ஆண்டு சமாதானமாக இருக்கும், கர்த்தர் சமாதானத்தை தருவார், கர்த்தர் நன்மையை தருவார், இந்த தேசத்தை ஆசீர்வதிப்பார், தேசத்தை பட்டணங்களை ஆசீர்வதிப்பார் என்று தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? தேசத்திலே சமாதானம் இருக்கிறதா? தேசத்திலே சமாதானம் இருக்கிறதா? தேசத்திலே நன்மை உண்டாகிறதா? அருமையான விசுவாசிகளை சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? கர்த்தர் சொல்லாத வார்த்தைகளை கர்த்தர் சொன்னார் என்று, சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று உங்களுக்கு சொல்லுகிற தீர்க்க தரிசிகளை நம்பாதிருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஆபத்து காலம் வருகிறது, அதை தொடர்ந்து உபத்திரவ காலம் வருகிறது, அதை தொடர்ந்து மகா உபத்திரவ காலம் வருகிறது. இனி இந்த பூமியிலே, இந்த தேசங்களிலே சமாதானம் இல்லை. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், தேசத்துக்கு விரோதமாய் தேசம், நாடுகளுக்கு விரோதமாய் நாடுகள் எழும்பும்.
மகா உபத்திரவ காலம், மகா ஆபத்து காலம் ஆரம்பித்திருக்கிறது. கொள்ளை நோய், ஆபத்து காலம், ஆங்காங்கே இடிமுழக்கங்கள், பூமி அதிர்ச்சிகள், நிலநடுக்கங்கள். புரிந்து கொள்ளுங்கள், ஆபத்து காலம் ஆரம்பித்திருக்கிறது. என்னென்ன ஆபத்துக்கள் என்று சொல்ல முடியாது, வரிசைப்படுத்தப்படுவதற்கு நிறைய இருக்கிறது. எது வேண்டுமானாலும் சம்பவிக்கலாம், எந்த இடத்தில் வேண்டுமானாலும் ஆரம்பிக்கலாம். சமாதானம் இல்லை. இனி சமாதானமாய் இருக்க வேண்டிய காலம் அல்ல. உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இன்றைய பிரபல தீர்க்க தரிசிகள், உலக தீர்க்க தரிசிகள், 21ஆம் நூற்றாண்டின் தீர்க்க தரிசிகள் சமாதானம் 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 இருக்கும் என்று உங்களுக்கு போதிக்கிறார்கள். நன்மை உண்டாகும் நன்மை உண்டாகும் நன்மை உண்டாகும் என்று போதிக்கிறார்கள். ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். நிச்சயமாக இல்லை. ஆபத்து காலம் துவங்கி இருக்கிறது. தொடர்ந்து உபத்திரவ காலம் வரப்போகிறது. எத்தனை ஆண்டுகள் என்று சொல்வதற்கில்லை. இனி சமாதான என்கிற பேச்சுக்கே உலகத்திலே இடமில்லை. ஆபத்து காலம். எச்சரிக்கையாக இருந்தால் இருங்கள். இங்கேயும் கெனானா என்கிற கெனானாவின் மகன் சிதைக்கியா கள்ளத்தீர்க்க தரிசி அங்கே ஆகாப் ராஜா ராமோத்திலே போய் யுத்தம் கலப்பதற்கு, சீரியரோட யுத்தம் செய்வதற்கு, ராமோத்தை பிடித்துக் கொள்வதற்காக திட்டம் தீட்டுகின்றான். யூதாவின் அரசனாகிய யோசபாத்தை தனக்கு துணையாக்கி கொள்ளுகின்றான். அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், அவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகின்ற போது அவனுடைய தீர்க்க தரிசிகளை வரவழைக்கின்றான். அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், இரும்பு கொம்புகளாலே முட்டி சீரியரை நீர் அழித்து போடுவீர், துரத்து போடுவீர், ராமோத்தை நம் வசமாக்கிக் கொள்வீர் என்று அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். யோசபாத் இவைகளை நம்பவில்லை. யூதாவின் அரசனாகி யோசபாத் இந்த 400, 300, 400 தீர்க்க தரிசிகளுடைய ஒரே இசை பாடுகின்ற ஒருவன் சொன்ன பொய்யை எல்லா தீர்க்க தரிசிகளும் அந்த பொய்யை ஆமோதிக்கிறார்கள். அதை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தருடைய தீர்க்க தரிசி இங்கு ஒருவனும் இல்லையா என்று கேட்கின்றான். இவர்கள் எல்லாம் பாகாலின் தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்க தரிசிகள். பாகாலின் தீர்க்க தரிசிகள், தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்க தரிசிகள். இவர்கள் அல்ல. கர்த்தருடைய தீர்க்க தரிசி உண்டா என்று கேட்கின்ற போது அவன் சொல்லுகின்றான், இங்கு ஒருவன் இருக்கிறான் கர்த்தருடைய தீர்க்க தரிசி. அவன் பெயர் மிகாயா. அவன் எனக்கு விரோதமாகத்தான் சொல்லுவான். எனக்கு சாதகமாக நான் விரும்புகிறதை எனக்கு தீர்க்க தரிசனமாக சொல்ல மாட்டான். புரியுதா உங்களுக்கு? இன்றைய தீர்க்க விசுவாசிகளே, கிறிஸ்தவர்களே, நீங்கள் உங்கள் மனம் விரும்புகிற தீர்க்க தரிசனங்களை உங்களுக்கு சொல்லுகிற தீர்க்க தரிசிகளை சார்ந்து கொள்கிறீர்கள். அன்றும் ஆகாபும் அதைத்தான் செய்தான். ஆகாபரசனும் அதைத்தான் செய்தான். அவனுடைய நோக்கத்தை வெற்றிகரமாக முடிப்பதற்கு யார் ஆலோசனை சொல்லுகிறானோ அவனே தீர்க்க தரிசி. இங்கே 400 பேர் ஒருமித்த குரலிலே சொல்லுகிறார்கள், ராமோத்துக்கு போம், சீரியரை விரட்டி ராமோத்தை நாம் பிடித்துக் கொள்ளலாம், நீர் வெற்றியோடு திரும்புவீர் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் யோசபாத் நம்பவில்லை. கர்த்தருடைய தீர்க்கதரிசியை வரவழைக்கிறான். மிகாயா தீர்க்கதரிசி அங்கே வருகிறான். அவன் வந்து அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லுகின்ற போது அவன் கண்ட காட்சியை, அவனுக்கு காண்பிக்கப்பட்ட காட்சியை ஆகாபினிடத்திலும் யோசபாத்தினிடத்திலும் கூறுகின்றான். கேளுங்கள். அவன் இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, இவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல, இது யாரு? ஆகாப் அரசன் சொல்லுகிறான், இவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்று நான் உம்மோட சொல்லவில்லையா என்றான். அப்பொழுது அவன் சொன்னது யார்? மிகாயா. கர்த்தருடைய வார்த்தையை கேளும். கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரமசேனையெல்லாம் அவரிடம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன். இயேசு கிறிஸ்து கற்பித்து தந்தாரே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. பரலோகத்திலே செய்யப்படுகிற காரியம் என்ன என்பதை பாருங்கள். அப்பொழுது பரமசேனையெல்லாம் கர்த்தருடைய வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதை மிகாயா தீர்க்கதரிசி காண்கிறார். அப்பொழுது கர்த்தர் ஆகாப் போய் எங்கே என்ன செய்கிறார்? பூமியிலே ஒரு காரியம் நடப்பிக்கப்படுகிறது என்றால் அந்த காரியம் அங்கே திட்டமிடப்படுகிறது.
யார் வெற்றி வாகை சூட வேண்டும், யார் அழிக்கப்பட வேண்டும், யார் புறமுதுகிட்டு ஓட வேண்டும், அங்கே என்ன சம்பவிக்க வேண்டும் என்பதை பூமியிலே நடைபெற போகிற காரியங்களை யார் திட்டமிடுகிறார்? சர்வலோக நியாயாதிபதியாகிய தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய சிங்காசனத்திலே அமர்ந்து பரமசேனையை, வான மண்டலங்களில் இருக்கிற சர்வ சேனைகளையும் தம்மிடத்திலே அழைத்து அவர்களின் மத்தியில் இருந்து சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தர், ஆகா போய் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தில் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு, தேவதூதர்கள், தேவகுமாரர்கள், அந்த நட்சத்திரங்கள், விடியற்காலத்து நட்சத்திரங்கள், கோலங்கள், அவைகளின் அதிபதிகள் அங்கே கூடியிருக்கிறார்கள், குழுமியிருக்கிறார்கள். அவர்களில் ஒவ்வொருவனும் அப்படி இப்படி என்று ஆலோசனை சொல்லுகிறான். அங்கே ஆலோசனை தேவ சபையிலே ஆலோசனை சங்கம் கூடியிருக்கிறது. அங்கே ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். அவை ஒன்றும் நல்ல ஆலோசனைகளாக கர்த்தருக்கு தோன்றவில்லை. அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு ஆவி, என் தூதன் அல்ல, தேவபுத்திரன் அல்ல, தேவகுமாரனும் அல்ல, கர்த்தருடைய தூதர்களில் ஒருவனும் அல்ல. ஆனால் தேவனிடத்திலே அநேக ஆவிகள் இருக்கிறது. அதிலே ஒரு ஆவி, உலகத்தில் அநேக ஆவிகள் செயல்படுகிறது. அதிலே ஒரு ஆவி, எல்லாம் அவர் உண்டாக்குனதுதான். நன்மையானதை செய்கிற ஆவிகளும் இருக்கு, தீமையானவைகளை நடப்பிக்கிற ஆவிகளும் இருக்கிறது, தண்டிக்கிற ஆவிகளும் இருக்கிறது, சீர்படுத்துகிற ஆவிகளும் இருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதில் ஒரு ஆவி வருது. எந்த ஆவின்னு நீங்க தான் நிதானிக்கணும். அந்த ஆவி வந்து புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. எப்படி என்று தேவன் கேட்கிறார். எதனால் என்று கர்த்தர் அதை கேட்டார். இது நான் சொல்றது இல்லைங்க. மீகாயா தீர்க்கதரிசி தேவனுடைய தரிசன காட்சியை, பரலோக சபை கூடியிருக்கிறதை கண்டு, அவன் கண்ணால் கண்டு, அதை அங்கே நடப்பிக்கப்பட்ட காரியங்களை இங்கே ஆகாபுக்கு விவரிக்கின்றான், யோசபாத்திற்கு விவரிக்கின்றான். எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. என்ன சொல்லிச்சான்? அப்ப அந்த வந்த ஆவி எது? தத்தி தத்தி வந்ததா, ஓடி வந்ததா, பறந்து வந்ததாங்கிறதெல்லாம் அங்கே சொல்லப்படலை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. கர்த்தர் எப்படி போதனை செய்வாய் என்று கேட்கிறார். அதை விவரிக்கிறது. அந்த ஆவி, நான் எப்படி அவனுக்கு அவன் ராமோத்திலே போய் கொலை செய்யப்படுவதற்காக ராமோத்திலே போய் யுத்தத்திற்கு விழணும், அதை அனுப்ப வேண்டிய கடமை, அவனுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய கடமை என்னுடையது அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. என்ன சொல்லுது? எதனால் என்று கர்த்தர் கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாயிருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அவன் அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படியே செய் என்றார். தேவனுடைய சித்தம் என்னன்னு உங்களுக்கு புரியுதா? ஆகாபனுடைய சித்தம் என்ன? நம்முடைய சித்தம் என்ன? ஆகாபனுடைய சித்தம் எதுவாக இருந்தது? நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தை அபகரிப்பதாக இருந்தது. ஒன்று. இரண்டாவது சித்தம் என்ன? சீரியரின் கையில் இருக்கிற சீரியா நாட்டில் உள்ள அரசனுக்கு, சீரியா நாட்டுக்குள் அல்லது அவன் அபகரித்திருக்கிற இஸ்ரவேல் நாட்டினுடைய கீலேயாத் என்கிற பகுதியை சீரியா அரசன் கைப்பற்றி இருக்கிறான். அதை திரும்ப அவனிடமிருந்து திரும்ப கைப்பற்றுவதற்கு, மீட்டெடுப்பதற்கு ராமோத் ஆகாப் அரசன் திட்டமிடுகின்றான். அந்த திட்டமிட்டு அந்த திட்டத்திற்கு கை கொடுப்பதற்காக யோதாவின் அரசனாய யோசபாத்தை அழைக்கிறான். அங்கே அவர் தீர்க்கதரிசிகளிடத்திலே கேட்கிற போது, ஆகாபுக்கு 400 தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், 430 பாகாலின் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள். அப்ப எவ்வளவு பேர்? 830 தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. ஏசபேலின் தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரும், பாகாலின் தீர்க்கதரிசிகள் 430 பேரும், 830 தீர்க்கதரிசிகள் ஒருவன் சொன்ன பொய்யை 830 பேரும்
ஒத்து ஊதுகிறார்கள், இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை என்று. எப்படி ராமோத்துக்கு போய் நாம் ராமோத்தை பிடித்துக் கொள்வோம், நீர் பிடித்துக் கொள்ளுவீர் என்று சொல்லுகிறார். ஆனால் கர்த்தருடைய தீர்க்கதரிசி, கர்த்தர் இங்கே என்ன நடப்பிக்கப்பட வேண்டும் என்பதை கர்த்தர் தீர்மானிக்கிறார். ஆலோசனை சங்கம் அங்கே நடக்கிறது, பரமண்டலங்களிலே, பரலோகத்திலே. அந்த ஆலோசனை சங்கத்திலே நடத்தப்பட்ட காரியங்களை, தீர்மானிக்கப்பட்ட நிகழ்வுகளை மிகாயா தீர்க்கதரிசி இங்கே விவரிக்கிறார். தேவனுடைய சித்தம் என்ன? ஆகாவின் சித்தம் ராமோத்தை பிடிக்க வேண்டும். தேவனுடைய சித்தம் ராமோத்திலே போய் ஆகாப் சாக வேண்டும், கொல்லப்பட வேண்டும். இஸ்ரவேலர்கள் அனைவரும் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல மலைகளிலே சிதறி போக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. மனிதனுடைய சித்தமாக என்னவாக இருக்கிறது? சீரியருடைய யுத்தம் பண்ணி ராமோத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும், திருப்பிக் கொள்ள வேண்டும் என்கிற சித்தம். தேவனுடைய சித்தம் என்ன என்று அறியாமலே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய சித்தம் பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்று கேட்டால் தேவனுடைய சித்தம் இதாகத்தான் இருக்கும். இது காலம், ஆபத்து காலம், கொரோனா கொள்ளை நோயினால் அழிக்கப்படுவீர்கள். இதைத் தொடர்ந்து இடி முழக்கங்களும், பூமி எதிர்ச்சிகளும், நிலநடுக்கங்களும், சுனாமிகளும் வரும். அதைத் தொடர்ந்து உலக மகா யுத்தங்கள் ஆரம்பமாகும். நாட்டுக்கு நாடு யுத்தம், யுத்தத்திற்கான அறிகுறிகள் தென்பட்டு கொண்டே இருக்கின்றன. யுத்தம். அதற்கடுத்து என்ன நடக்கும்? தேவனுடைய இந்த இடைப்பட்ட காலத்திலே, இந்த ஆபத்து காலம் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற போதே, நாட்டுக்கு நாடு யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போதே தேவனுடைய சபை சுத்திகரிக்கப்படும், தேவனுடைய ஜனங்கள் மீட்டெடுக்கப்படுவார்கள், தேவ ஜனங்கள் உலகத்தின் ஜனங்கள் மத்தியிலிருந்து வேறு பிரிக்கப்படுவார்கள், 1/3 பேர். இது நடந்து கொண்டே இருக்கும். தேவனுடைய சபை எடுத்துக்கொள்ளப்படுகின்ற காலத்திற்கு பிற்பாடு உபத்திரவ காலம் ஆரம்பமாகும். அதன் பிற்பாடு மகா உபத்திரவ காலம் ஆரம்பமாகும். இனி சமாதானம் என்பது பூமியில் இல்லை. இந்த ஆபத்து காலம் தொடங்கின பிற்பாடுதான் சபை சுத்திகரிப்பும், தேவ ஜனங்கள் மீட்டெடுக்கப்படுகின்ற, வேறு பிரிக்கப்படுகின்ற காலம் ஆபத்து காலத்திலே தான் தொடர்ந்து கொண்டிருக்கும். அது சமாதான காலம் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளாதிருங்கள். ஆபத்து காலத்திலே தான் அந்த காரியங்கள் நடைபெறும். ஆபத்து காலம் ஆரம்பமாகிவிட்டது 2020 ஆண்டிலேயே. 2004 ஆண்டிலேயே இதற்கான எச்சரிக்கை மணி அடித்து விட்டது. 2004 ஆண்டு என்ன நடந்தது? சுனாமி. உலகத்தின் பேரழிவுக்கான எச்சரிக்கை மணி அடித்து விட்டது. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே, அழிவு வரும் பின்னே மணி ஓசை. அழிவுக்கான எச்சரிக்கை மணி சுனாமியாக அடித்து விட்டது 2004 ஆண்டிலேயே. 2020 ஆண்டிலேயே ஆபத்து காலம் தொடங்கிவிட்டது. அருமையான விசுவாசிகளே, அருமையான கிறிஸ்தவர்களே, பணம் சம்பாதிப்பதல்ல நோக்கமாக இருக்க வேண்டும். உலகத்தை ஆதாயம் செய்வதல்ல உங்கள் நோக்கம். உன்னதத்தின் தேவனுடைய ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்வது, பரலோக ராஜ்யத்தை உங்களுக்குள்ளே பெற்றுக் கொள்வது, தேவனுடைய திருவுள சித்தத்தின்படி நடப்பதே உங்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். ஜபத்திலே உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று கேட்டால் போதாது. அவர் அனுமதிக்கிறதை அனுபவிப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். அவர் ஆபத்து காலத்தை அனுமதித்திருக்கிறார், கொள்ளை நோயை அனுமதித்திருக்கிறார், உபத்திரவ காலத்தை அனுமதிக்கப் போகிறார். தெரிந்து கொள்ளுதலை, வேறு பிரிவை, தேவனுடைய ஜனங்களை வேறு பிரிக்கின்ற பணியையும் தொடங்க போகிறார். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள சித்தமானால் தேவனுக்கென்று உங்களை வேறு பிரிப்பதற்கு ஒப்புக் கொடுங்கள். தேவனுக்கென்று உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். உங்கள் பேரிலே தேவனுடைய சித்தம் என்ன? உங்கள் பேரிலே ஒவ்வொருவரும், ஒவ்வொரு மனிதனும் கேட்க வேண்டிய கேள்வி, என் பேரிலே உம்முடைய நோக்கம் என்ன? என்னிடத்திலே உம்முடைய விருப்பம் என்ன? என் வாழ்விலே என்னை குறித்து உம்முடைய சித்தம் என்ன? உம்முடைய திட்டம் என்ன? உம்முடைய நோக்கம் என்ன? என்னிடத்திலே உம்முடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை அறிவதற்காக அவரிடத்திலே கேளுங்கள். அப்போது அவர் உங்களுக்கு நன்மையானதை தருவார். உங்களுக்குள் அவர் வருவார். உங்களுக்குள் வருகின்ற போது அவருடைய சித்தம் உங்களிலே நிறைவேற்றப்படும். அப்பொழுது அந்த பூமியிலும் நிறைவேற்றப்படும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இங்கே
உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற பிரபல தீர்க்க தரிசிகளையும் பிரபல அப்போஸ்தலர்களையும் பிரபல பிரசங்கியார்களையும் பின்பற்றாதிருங்கள். பொய்களை வசனிக்கிறார்கள். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று உங்களுக்கு கட்டளையிடுகிறார்கள். சமாதானம் இல்லை, இனி சமாதானமாக இருக்கக்கூடிய காலம் அல்ல என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இங்கே ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் அவனுக்கு போதனை செய்வேன், அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாயிலும் பொய்யின் ஆவியாயிருப்பேன். அப்படி இருந்து அதற்கு அவர் போய், நீ போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போ அப்படி செய் என்றார். கர்த்தர் பொய்யின் ஆவிக்கு அனுமதி கொடுத்தார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களை வஞ்சிக்கிற ஆவிகள், பொய்யின் ஆவிகள் செயலாற்றி கொண்டிருக்கிறது. வஞ்சகம் இங்கும் அதுதான். ஆகாப் அரசன் ராமோத்திலே யுத்தம் செய்ய போக வேண்டும் என்பதற்காக அவருடைய 830 தீர்க்கதரிசிகளுடைய வாயிலே ஒரே பொய்யின் ஆவி, ஒரு பொய்யின் ஆவி 830 தீர்க்கதரிசிகளுடைய வாயிலே பொய்யின் ஆவியாயிருந்து கள்ள தீர்க்க தரிசனம் சொன்னது. நீ ராமோத்திற்கு போ, சீரியரோட யுத்தம் நீ அங்கே சாக வேண்டும். சாக வேண்டும் என்று சொல்லல, நீ ராமோத்தை பிடித்துக் கொள்ளுவாய் என்றார்கள். ஆனால் மிகாயா தீர்க்கதரிசி சொன்னான், இஸ்ரவேலர் எல்லாரும் 17ஆம் வசனத்தில் இருக்கு, 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இருக்கு, கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை அறியுங்கள். பரமண்டலங்களில் இருக்கிற தேவனுடைய சித்தம் பூலோகத்தில் இருக்கிற மனிதர்களை குறித்து என்னவாக இருக்கிறது? அங்கே சொல்லுகிறார், இஸ்ரவேலர் எல்லாரும் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல மலைகளிலே சிதறப்பட்டதை கண்டேன். அப்பொழுது கர்த்தர், இவர்களுக்கு எஜமான் இல்லை, அவரவர் தம் தம் வீட்டிற்கு சமாதானத்தோടെ திரும்ப கடவர்கள் என்றார் என்று சொன்னான். இதுக்கு என்ன அர்த்தம்? இவர்களுக்கு எஜமான் இல்லை. இஸ்ரவேலர் எல்லாரும் மலைகளிலே சிதறி போனார்கள். அவன் இவர்களை யுத்தத்திற்கு அழைத்து சென்றவன் கொல்லப்பட்டான். ஆகாப் அரசன் ராமோத்திலே கொலை செய்யப்பட்டான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆதலால் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசிகளாகி இவர்கள் எல்லாருடைய வாயிலும் கட்டளையிட்டார். கர்த்தர் உம்மை குறித்து தீமையாக சொன்னார் என்றான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மனிதருடைய நினைவுகள் வேறே, தேவனுடைய நினைவுகள் வேறே. நீங்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் உங்கள் தீர்க்கதரிசிகள் உங்களுக்கு சொல்வதெல்லாம், நீங்கள் எதிர்பார்ப்பதை உங்கள் தீர்க்கதரிசிகள் உங்களுக்கு சொல்லுகிறார்கள். ஆனால் அதையெல்லாம் நடப்பிப்பதற்கு தேவன் அனுமதி கொடுப்பதில்லை. தேவனுடைய சித்தம் வேறு. இங்கே நடைபெற்றது என்ன? அப்பொழுது கெனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா கிட்டே வந்து மீகாயாவை கன்னத்தில் அடித்து, கர்த்தருடைய ஆவி எந்த வழியாய் என்னை விட்டு உன்னோடே பேசும்படி வந்தது என்றான். கேளுங்க, கள்ள தீர்க்கதரிசி, 830 தீர்க்கதரிசிகளுக்கு தலைவன் கள்ள தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஒரே ஒரு தீர்க்கதரிசிக்கு எதிராக வந்து நிற்கிறான். கர்த்தருடைய ஆவி இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்வதற்கு என்னை விட்டு உன்னிடத்தில் எப்படி எந்த வழியாக வந்தது என்று கேட்கிறார். இந்த தீர்க்கதரிசிகளை ஒப்பிட்டு பாருங்கள். தேவனுடைய சித்தத்தை செய்கிறோம் என்று சொல்கிறார்களே, தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இங்கே என்னை விட்டு உன்னோடே பேசும்படி கர்த்தருடைய ஆவி எந்த வழியாய் உன்னிடத்தில் வந்தது என்றான். அதற்கு மிகாயா, நீ ஒளித்துக் கொள்ள உள்ளறையிலே பதுங்கும் அந்த நாளிலே அதை காண்பாய் என்றான். புரியுதா? பிறகு நடந்த காரியங்கள் தேவையில்லை. யுத்தத்திலே ஆகாப் கொல்லப்பட்டான். யுத்தத்திற்கு சென்றார்கள். யுத்தம் நடந்தது. ஆகாப் அரசன் கொல்லப்பட்டான். தன்னுடைய ரதத்திலே அம்பெய்து கொல்லப்பட்டு செத்தான். யோசபாத் பயந்து ஒளித்து ஓடினான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதான் தேவனுடைய சித்தம் பூலோகத்திலே செய்யப்பட வேண்டுமானால் நாம் அதற்கு தேவனுடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்ளத்தக்கவர்களாக இருக்க வேண்டும். நம்மில் அந்த தன்மைகள் இருக்கிறதா? ஏனெனில் நம்மிடத்திலே சத்திய ஆவியானவர் இல்லை. நம்மிடத்திலே நாம் சத்திய ஆவியானவர் நம்மிலே செயலாற்றுவதற்கு இடம் கொடுக்கவில்லை. சத்தியத்திற்கு கீழ்ப்படியவில்லை. பொய் தீர்க்க தரிசனங்களுக்கும் பொய் குறி சொல்லிகளுக்கும் பொய் பிரசங்கங்களுக்கும் புரட்டு உபதேசங்களுக்கும் செவி கொடுக்கிறோம். முதலாவது கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தருடைய சித்தம் செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை அறிவோம். காலங்களும் நியமங்களும்
வேத பிரமாணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் நிதானித்து பார்ப்போம். கர்த்தருடைய சித்தம் செய்வதற்கு விட்டுக் கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய சித்தத்தை நம்மிலே நிறைவேற்றுகின்ற போது, நாம் வாழுகின்ற பகுதியிலே நிறைவேற்றுகின்ற போது, நாம் வாழுகின்ற தேசங்களிலே நிறைவேற்றுகின்ற போது, நாம் வாழுகின்ற இந்த பூமியிலே கர்த்தருடைய சித்தம் செய்ய அவர் செயலாற்றுகின்ற போது, அது ஒருவேளை நம்முடைய பார்வையில் தீமையாக இருக்கும், அழிவை கொண்டு வருவதாக இருக்கும், மகா ஆபத்து காலத்தை உருவாக்குவதாக இருக்கும். ஆனால் அவர் நன்மையானதை இடையிலே செய்வார். அதான் தேவ ஜனங்களை, 1/3 தேவ ஜனங்களை பூமி எங்கும் வேறு பிரிக்கப் போகிறார். இந்த ஆபத்து காலத்தின் மத்தியிலே ஒருபுறம் ஆபத்து காலம் தொடர்ந்து கொண்டே இருக்கும், ஒருபுறம் உபத்திரவங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். மறுபுறத்திலே தேவன் தம்முடைய மந்தையை, தம்முடைய ஜனங்களை வேறு பிரித்து தம்முடைய சபையை சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். உலகத்தில் நடக்கப்படுகிற அழிவுகள், அக்கிரமங்கள், அநீதிகள், யுத்தங்கள், கொள்ளை நோய்களை பற்றி அவர் கவலைப்படுவதில்லை. அநியாயக்காரர்களை அழிப்பதற்கே அவர் திட்டமிட்டிருக்கிறார். சொல்லுகிறார், பூமியில் 1/3 கொள்ளை நோய்களினாலும், யுத்தங்களினாலும், பூமி அதிர்ச்சிகளினாலும், நிலநடுக்கங்களினாலும், மின்னல் இடி முழக்கங்களினாலும், கடல் கொந்தளிப்புகளினாலும் அழிக்கப்படும். 1/3 பஞ்சங்களினாலும், வறட்சியினாலும், உணவில்லாதபடியினாலும் கொல்லப்படுவார்கள், அழிக்கப்படுவார்கள். இதெல்லாம் வரிசையா வந்துகிட்டே இருக்கும். இன்னொரு புறம் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியாளர்களால் அநேகர் கொல்லப்படுவார்கள். அது பிற்பாடு இந்த மகா ஆபத்து காலத்தில் இவைகள் தான் தொடரப்போகிறது. ஆயினும் கர்த்தருடைய ஜனங்களுக்கு சமாதானம் இருக்கும். இன்றைக்கு கர்த்தருடைய ஜனங்களை வழி நடத்துகிற எஜமானர்கள் அனைவரும் அழிக்கப்படுவார்கள். அங்கே ஆகாப் அரசன் இஸ்ரவேலினாலும் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல மலைகளிலே சிதற கண்டேன். அவர்களுக்கு எஜமான் இல்லை. எஜமானா ஆகாப் கொல்லப்படுகிறான். சேனைகள் எல்லாம் சிதறி ஓடுகிறது. இது போன்ற ஒரு நிலை கர்த்தருடைய ஜனங்களுக்கு வெளிப்பட போகிறது. இதுவரையிலும் கர்த்தருடைய ஜனங்களை பொய் தீர்க்க தரிசனங்களை சொல்லி, கள்ள தீர்க்க தரிசனங்களை சொல்லி, மனிதர்களுடைய இருதயத்தின் நோக்கம் என்ன என்பதை அறிந்து அவர்களுடைய மன விருப்பத்திற்கேற்ற தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறவர்கள் எல்லாம் ஓட போகிறார்கள். அவர்களிடத்திலிருந்து குறி சொல்லுகிற பொய்யின் ஆவிகள் அனைத்தும் விரட்டி அடிக்கப்படுகிற போகிறது. இந்த ஆவிகளே, இந்த அக்கிரமத்தின் ஆவிகளே, இந்த பொய்யின் ஆவிகளே, கள்ள தீர்க்க தரிசனத்தின் ஆவிகளே, இவர்களுடைய எஜமானர்கள், இவைகள் பூமியின் அலைகளை விட்டு விரட்டி அடிக்கப்படுகின்ற போது இவர்கள் எல்லாம் ஓடி ஒளிந்து கொள்வார்கள். தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். தேவனுடைய சித்தம் பரமண்டலங்களிலே நடப்பிக்கப்படுகிறது போல பூலோகத்திலும் அவருடைய விருப்பப்படி நடப்பதற்கு விட்டுக் கொடுங்கள், இடம் கொடுங்கள், அதை கேளுங்கள். பரலோக பிதாவே, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே நடப்பிக்கப்படுகிறது போல, செய்யப்படுகிறது போல எங்களிலும், எங்களுக்குள்ளும், எங்கள் குடும்பங்களிலும், எங்கள் திருச்சபைகளிலும், எங்கள் தேசங்களிலும், பூமி அனைத்திலும் செய்யப்படுவதாக. அதற்கு நாங்கள் எங்களையும், எங்கள் குடும்பங்களையும், எங்கள் திருச்சபைகளையும், எங்கள் தேசங்களையும் உம்முடைய கரத்திலே கையளிக்கிறோம் என்று சொல்லி ஜெபியுங்கள். ஒருவேளை கர்த்தர் நினிவேயின் மக்களுக்கு நியாயத்தீர்ப்பை அளிப்பேன் என்று சொன்ன நியாயத்தீர்ப்பை செய்யாதபடிக்கு மனம் திரும்பினாரே, மனம் மாறி அவர்களுக்கு வாழ்வு கொடுத்தாரே, அதுபோல இந்த கொள்ளை நோயின் பீடிப்பிலிருந்து கர்த்தர் நமக்கும் விடுதலையை தரக்கூடும். ஆனால் நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய ஜனங்களுக்கு அல்ல கொள்ளை நோய், தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், கொள்ளை நோய்களினால் வாரிக்கொள்ளப்படுகிறவர்கள் கிறிஸ்தவர்களும் சாகிறார்களே என்று நீங்கள் எண்ணலாம். நீதிமான்களும் மரிக்கிறார்களே. தேவனுடைய பார்வையிலே அவர்கள் நீதிமான்கள் அல்ல, தேவனுடைய பார்வையிலே அவர்கள் பரிசுத்தவான்கள் அல்ல, தேவனுடைய பார்வையிலே அவருடைய பக்திமான்கள் அல்ல. இவர்கள் வெளி வேடதாரிகள் ஒருவேளை கொள்ளை நோய்களினாலே வாரிக்கொள்ளப்படலாம். அன்பான சகோதரனே, சகோதரியே, நீயும் கிறிஸ்தவளாக ரட்சிக்கப்பட்ட விசுவாசியாக, மறுபடி பிறந்த விசுவாசியாக வேடம் தரித்துக் கொண்டிருந்து அநீதியானதை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை
தேவனை பிரியப்படுத்தாத காரியங்களை உன் மன விருப்பத்தின்படி செய்து கொண்டிருக்கிறாயானால் கொள்ளை நோய் உன்னை வாரிக்கொள்ளக்கூடும். தேவனுடைய ஜனங்களை கொள்ளை நோய் தீண்டுவதில்லை. தீண்டினாலும் அவர்கள் மரணத்திற்கு தப்புவிக்கப்படுவார்கள். அது தேவனுடைய சித்தம். வாரிக்கொள்ளப்படுகிற 2/3 ஜனங்கள் கொள்ளை நோய்களினாலும், பஞ்சங்களினாலும், யுத்தங்களினாலும், பூமி எதிர்ச்சிகளினாலும், நிலநடுக்கங்களினாலும், கொள்ளையினாலும், வறட்சியினாலும், கொடிய வியாதிகளினாலும் கொல்லப்படுவார்கள். ஆனால் தேவ ஜனங்கள் தப்புவிக்கப்படுவார்கள். 1/3 பேர். நீ எந்த கூட்டத்தில் இருக்க போகிறாய்? தேவனுடைய சித்தத்தை விரும்புகிறாய் என்றால் தேவன் பரமண்டலங்களிலே தமது சித்தத்தை, தமது விருப்பத்தை செய்து நிறைவேற்றுகிறது போல உங்களிலும் பூமியிலும் தேவனுடைய சித்தத்தை செய்து நிறைவேற்ற நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியுங்கள். தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள். தேவ சமூகத்தில் உங்களை விட்டுக் கொடுங்கள். அவர் உங்களை பாதுகாப்பார். உங்கள் உலகத்திலே சமாதானம் எடுக்கப்பட்டு போனாலும் உலகம் தரக்கூடாத சமாதானமாகிய கர்த்தருடைய சமாதானம் உங்கள் உள்ளங்களிலே நிலை பெற்றிருப்பதாக. ஆமென்.